ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இன்றைக்கி வந்து 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஓம் சக்தி மாலை போடுறதுக்காக வீட்டில் வந்து கிளம்பிட்டேன். காலையிலேயே எழுந்திரிச்சேன். 3 மணிக்கு எழுந்திரிச்சு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் 6 மணிக்கே கிளம்பிட்டோம். அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வாய்ஸ் கொடுக்கலான்னு பார்த்தேன். பக்கத்துலேயே எங்கள் வீட்டு பக்கத்தில் பெருமாள் கோயில் இருக்குது, சுப்ரபாதம் போயிட்டுருக்கு. அதனால் வந்து சரி ஓகே, அது வீடியோவில் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்றதுனால நான் வாய்ஸ் கொடுக்க முடியல. எல்லாம் கிளம்பி போயிட்டோம் காரில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் மஞ்சள் கலராக கிளம்பிட்டோம் எல்லோரும். வீட்டில் வந்து பேச முடியல. பக்கத்தில் வந்து பெருமாள் கோவில் இருக்குது. சுப்ரபாதம் போட்டதுனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்றதுனால, உங்களுக்கு சத்தம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்றதுனால நான் வீட்லேயே சொல்ல முடியல. நான் வந்து மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மாலை போடுறதுக்காக மேல்மருவத்தூர் கிளம்பி போயிட்டுருக்குறேன். அந்த வேலை இருக்கோம். நாங்கள் சென்னையிலேருந்து கொஞ்சம் தொலைவு அவுட்டர் வந்திருக்குறோம். பாப்பாவுக்கு பசிக்குதுன்னு சொன்னதுனால பால் வாங்கி கொடுக்கலான்னு நிறுத்தி வச்சுருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் போயிட்டு என் கூடயே வாங்க. உங்களுக்கும் நான் மருவத்தூரை சுற்றி காட்டுறேன். சின்ன சின்ன ஒரு கிளிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நாங்கள் அப்படியே வந்து கிட்ட வந்துட்டோம். அந்த கோயில் கிட்ட நெருங்கும் போதே நம்மளுக்கு வந்து ஒரு இனம் புரியாத ஒரு ஹாப்பினஸ் வந்து கிடைக்கும். அது நீங்கள் மருவத்தூர் போயிருந்தீங்கன்னா அது நீங்களும் வந்து உணர்ந்துருப்பீங்க. இப்போ என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் பார்த்துட்டு வெளியில் வந்து அன்றைக்கி டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க பூஜைக்காக. அதுக்கப்புறம் அன்னதானம் சாப்பிட்டுட்டு சிறப்பாக நாங்கள் மாலை போட்டுட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போ வந்து மாலை எல்லாம் போட்டுட்டு இந்த அன்னதானம் சாப்பிட்டுட்டு காரில் வந்து ரிட்டர்ன் கிளம்புறதுக்காக வந்தாச்சு. நீங்களும் ஓம் சக்தி மாலை போட்டிருக்கீங்களா? எப்படி போடுவீங்கன்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எப்போவுமே நான் வந்து 1 மந்த் போடுவேன். இந்த டைம் வந்து கம்மி நாட்கள் தான் போட்டிருக்கேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு சங்கவி சமையல். இன்னைக்கு நைட் டின்னர் தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து இன்னைக்கு 26 வந்து மேல்மருவத்தூருக்காக போயிட்டு ஒரு 5 டேஸ்க்கு வந்து நான் 5 நாள் விரதத்தில் வந்து மாலை போட்டிருக்கிறேன். அதுக்கு நான் வீடியோ எடுத்திருக்கேன். காலையிலே நான் கிளம்பும்போது எடுத்தேன். வந்ததுக்கப்புறம் ஒரே தலைவலின்றதுனால நான் வந்து வீடியோ எடுக்க முடியல. சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் வந்து நான் மேல்மருவத்தூரில் எடுத்திருக்கேன். ஏன்னா அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் வீடியோ எடுக்க அலோவ் பண்ணாதனால நான் நிறைய விஷயங்கள் எடுக்க முடியல. சூப்பராகவே வந்து மாலை எப்படி போட்டேன்னு பார்த்தீங்கன்னா விஐபி குரூப் மூலயமா போட்டேன். விஐபி குரூப் மூலயமானா நம்மளுக்கு மன்றத்திலையோ இல்லை குரூப் ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச குரூப் இல்லைன்னா கூட நம்ம நேராக மருவத்தூருக்கு போயிட்டு விஐபி குரூப் மூலயமா வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடிகளாறு அவருடைய மகன் கையால் வந்து நான் மாலை வந்து அணிஞ்சிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி கூட நான் அடிகளாறு இருக்கும்போது வந்து அதே மாதிரியே விஐபி குரூப் மூலயமாவே அவர்கிட்ட நான் 3 டைம் வந்து மாலை போட்டிருக்கிறேன். இது வந்து 14வது வருஷம் வந்து நான் மாலை போட்டிருக்கிறேன். நான் என்ன பண்ணுறேனோ அதுதான் நான் என்னோடய லைஃப் ஸ்டைல் பிளாக் தான் நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். அதனால நான் இப்போ வந்து மாலை போட்டிருக்கேன். உங்களுக்கு யாருன்னா தெரியலன்றதுக்காக நான் இந்த டீட்டெயில்ஸ் சொன்னேன். நம்மளுக்கு குரூப் தெரியாது, முன்ன பின்ன தெரியாதவங்க கூட மாலை போட்டு போக முடியாது அப்படின்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் மேல்மருவத்தூரே போய் கூட மாலை போட்டுக்கலாம். அப்படி ஒரு விஷயம் இருக்குது, தெரியாதவங்க வந்து பயன்படுத்திக்கோங்க. அதை சொல்லணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ டீட்டெயில்ஸாக சொன்னேன். அந்த வீடியோவும் வந்து நான் காலையில் கிளம்பும் போதுலேருந்து நான் சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் எடுத்திருக்கேன். அதையும் நான் ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி 26 இன்றைக்கி நைட்டு டின்னர் வந்து என்னென்னு பார்க்கலாம். இங்கே தோசை சுட்டு வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் கார சட்னி. இலை வந்து கிடைக்கல, ஈவினிங்கே போய் வாங்கியிருக்கணும். அதனால் வாங்காததுனால இப்போ நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து இந்த பார்சலுக்கு யூஸ் பண்ணுற சில்வர் பேப்பர் இதில் தான் நாங்கள் இப்போ வந்து சாப்பிட போகிறோம். நைட் டின்னரு சிம்பிளானது தான். ஏன்னா மத்தியானம் காலையில் சாப்பிடல, மதியமும் வந்து சாப்பிட முடியல, ஹெட்டேக் இருந்ததால் சாப்பிட முடியல. அதனால் இப்போ நான் தோசை சாப்பிட்றேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.